திமுக வாரிசுகளுக்கு சீட் உறுதி, ஆட்டத்தை தொடங்கிவிட்டார் உதயநிதி. இந்த மக்களவைத் தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் டிக்கெடுக்கும் ஆட்களுக்குத்தான் சீட் ஒதுக்கப்படும் எனும் தகவல் சொல்லப்பட்டு வந்தது. இந்த நிலையில் 2 சீனியர் அமைச்சர்களின் வாரிசுகள் பெயரை அவர் பரிந்துரைத்திருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. இந்த மக்களவையில் சீனியர்கள் பலருக்கும் பாய் பாய் சொல்லிவிட்டு இளைஞர்களை களத்தில் இறக்குவதே உதயநிதியின் திட்டம். இந்த நிலையில்தான் KN நேரு மகன் அருணுக்கும் ஏவா வேலுவின் மகன் கம்பனுக்கும் இந்த மக்களவைத் தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்படுவது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது. நேருவுக்கு அடுத்தது திருச்சியில் யார்? திமுக ஆட்சிக்கு வந்ததும் KN நேரு அமைச்சரானார். இவர் திருச்சியின் முகமாக அறியப்பட்டவர். அதே நேரத்தில் அன்பில் மகேஷுக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. இதனால் திருச்சியில் KN நேருவுக்கு அடுத்து திமுகவின் முகம் அன்பில் மகேஷ் என்பதாகவே பேசப்பட்டது. ஆனால் இரு அமைச்சர்கள் ஆதரவாளர்கள் இடையே மோதல் போக்கு நீடித்து வந்தது. இந்த நிலையில்தான் தன் மகனை அரசியலில் களமிறக்க திட்டமிட்டார் நேரு. 2021ஆம் ஆண்டு அருண் நேரு திமுக கட்சியிலும் இணைந்தார். எந்த பொறுப்புகளிலும் அவர் இல்லை என்றாலும் அருண் நேரு படங்கள் எல்லா போஸ்டர்களிலும் இடம்பெற்றிருந்தது. மக்களவை தொகுதியை தன் மகனுக்கு கொடுக்க நேரு கோரிக்கை வைத்தார். இந்த பிளானுக்கு தலைமை சம்மதித்துள்ளது. அவர் மகன் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதியாகி இருப்பதாக தெரிகிறது. இதனால் நிகழ்ச்சிகள் மற்றும் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்ய இப்போதே களத்தில் இறங்கி பணியை தொடங்கிவிட்டார் அருண். திருச்சியின் முகங்களாக திருச்சி சிவா, நேரு, அன்பில் மகேஷ் என ஒரு பெரிய லிஸ்டே இருக்கிறது திமுகவில். இந்த நிலையில் அதில் கூடுதலாக இணைந்திருக்கிறார் அருண் நேரு. ஏற்கனவே திருச்சி சிவாவுக்கும் நேருவுக்கும் மோதல் போக்கு முற்றியது. இதனால் லோக்கல் பாலிடிக்ஸில் சிவாவை சைலண்ட் செய்ய அவர் தேசிய அரசியலுக்கு தள்ளப்பட்டார். அடுத்ததாக தனிக்காட்டு ராஜாவாக திருச்சியில் வலம் வந்த நேருவுக்கு அன்பில் மகேஷ் வருகை சற்றே அதிர்ச்சியானது. குறிப்பாக இருவரும் லோக்கல் அரசியலில் செயல்படுகின்றனர். இதை தவிர்க்கத்தான் தன் மகனை அரசியலில் வளர்த்துவிட நேரு நினைத்தார். ஆனால் அன்பில் மகேஷ் அடுத்த தலைமுறை தலைவர்களில் முக்கியமான நபராக வலம் வருகிறார். உதயநிதியிடம் நெருக்கமாக இருக்கிறார். எனவே நேருவையும் அன்பிலையும் சரிகட்ட 2 அமைச்சர்கள் லோக்கலுக்கு போதும், அருணுக்கு தேசிய அரசியல்தான் சரி என முடிவு எடுக்கப்பட்டது. அதனால் நேருவின் மகன் தேசிய அரசியலில் அறிமுகமாகவிருக்கிறார். கடந்த மக்களவைத் தேர்தலில் பெரம்பலூர் தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் பாரிவேந்தர் போட்டியிட்டிருந்தார். தற்போது அவர் பாஜக கூட்டணிக்கு சென்றதால் திருச்சியில் இருக்கும் பெரம்பலூர் தொகுதியை திமுக வழங்குவதில் எந்த சிக்கலும் இருக்காது என சொல்லப்படுகிறது. வேலு மகன் கம்பனுக்கு வாய்ப்பு. பல ஆண்டுகளாக திமுகவில் இணைந்து களப்பணி செய்து வருகிறார் ஏவா வேலுவின் மகன் கம்பன். கடந்த 2021ஆம் ஆண்டு கலசப்பாக்கம் தொகுதியை குறிவைத்து தீவிரமாக பணி செய்தார். ஆனால் கம்பனுக்கு சட்டமன்ற வாய்ப்பு மறுக்கப்பட்டது. ஒரே தேர்தலில் அப்பா மகனுக்கு சீட் கொடுப்பது சரியாக இருக்காது. ஆனால் மக்களவையில் கண்டிப்பாக வாய்ப்பு வழங்கப்படும் என்னும் உறுதிமொழி கொடுக்கப்பட்டுதான் சட்டசபை சீட் மறுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. தற்போது அதை தலைமை நிறைவேற்றியிருக்கிறது. திருவண்ணாமலையில் முக்கிய தலைவராக ஏவா வேலு வலம் வருகிறார். இந்த நிலையில் தன் மகன் கம்பனை மக்களவைத் தேர்தலில் களமிறக்க பல மாதங்களாகவே காய் நகர்த்தி வந்தார் வேலு. இப்போது திமுகவின் மருத்துவ அணியின் மாநில பொறுப்பில் இருக்கிறார் கம்பன். அவருக்கு மக்களவைத் தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்படும் என சொல்லப்படுகிறது. கடந்த மக்களவைத் தேர்தலில் திமுக சார்பில் அண்ணாதுரை திருவண்ணாமலை தொகுதியில் போட்டியிட்டார். அவர் செயல்பாடுகள் பெரிதாக இல்லை என சர்வே முடிவுகள் தெரிவிக்கிறது. எனவே புதிதாக வேலுவின் மகன் திருவண்ணாமலையில் களமிறக்க தலைமை ஒப்புதல் கொடுத்ததாக தகவல்கள் வெளிவருகின்றன. இப்படியாக நிறைய இளம் தலைமுறைகளுக்கு வாய்ப்பு இந்த மக்களவைத் தேர்தலில் கொடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் உதயநிதி லிஸ்டில் மட்டும்தான் இவர்கள் பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இவர்கள் போட்டியிடுவார்களா என்பதை தலைமைதான் முடிவு செய்யும்.